ரவுண்ட் ஒன் மேட்ச் ஐயம்பாளையம் வெர்சஸ் சோழங்கநல்லூர் ஆர்எம்சிசி. ஃபீல்டிங்கில் பார்க்குறது சோழங்கநல்லூர் பார்க்குறீங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஆப்ஷனாக ஸ்ட்ரைக்கில் ஆதவன், நான் ஸ்ட்ரைக்கர் சென்டரில் காத்திருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு மாத்தக்கை சபரி வந்திருக்காங்க. முதல் பந்து மேட்ச்சில் பவர் பிளே நல்ல யாருக்கார் கோட் யாருக்கார் ஃபீல்டருக்கு போட்டு ஐயோ ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாறுது. இதில் பவுண்டரி விடாமல் தடுக்கிறாங்க. இங்கே 2 எடுத்து முடிக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் சபரி டு ஆதவன், ஃபுல் டாஸ் பால், ஃபீல்டர் வச்சு போட்டாங்க. அவரையும் தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் அங்கே கிளியர் ஹிட்டுங்க, தலையை தாண்டி போகணும். ஆறா பார்க்குறீங்க. சபரிக்கிட்ட நேரத்தை வந்து சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓவர்லேருந்து போடுறாங்க. நல்லா பந்துங்க, நல்ல லைன்லேருந்து வச்சாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, லென்த்தில் வைக்க ஸ்கிட் ஆகி கீப்பர்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் அடிக்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவேன். நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் ஒரு மினி இந்த ஓவரில் பவர் பிளே ஓவரில் சாமையா முக்கியமான வந்து பவர் பிளே லாஸ்ட் ஒன் ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. பீட்டனுங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இந்த ஓவரில் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதமில் 5 பந்தில் 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க இங்கே சபரி. செகண்ட் ஓவர் சோழங்கநல்லூர் நவீன் பவர் பிளே முடிஞ்சு அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். நவீன் போகிறாங்க இந்த ஓவர். முதல் பந்து ஒயிட் டெலிவரி, கீப்பரை தாண்டி போகுது. ஃபாஸ்ட்டாக போகும் பந்து, ஃபஸ்ட் ஸ்லிப்புக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது பந்து. பவுண்டரி லைன்ட்டை தடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங், ஒயிட் டெலிவரி 5 ரன். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. இது லென்த்தில் வச்சார், பேக் ஆஃப்லேருந்து வந்து ஏற்றுனாங்க. 2 ஃபீல்டர் ஒருத்தருக்காங்க. கேட்ச் டேக்கன். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கேசவன், ஆன் செகஷனில் காத்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், குட் ஷாட். பிடிக்கிற முதல் பந்து ஜூசி ஃபுல் டாஸ் குத்துனதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி போயிருந்து வந்து 4ங்க. 1 பவுன்ஸ் அங்கே 4 போயிடுச்சு. ஆஃப் சைடில் வந்துச்சு, ஆஃப் சைடில் தெளிவாக. தேர்ட் பால் ஓவரில் நவீன் டு கேசவன், நேராக தூக்கி காலிலங்க, நல்ல வேகத்தில் போடப்பட்ட பந்து. ஃபோர்த் ஒன் ஸ்டம்ப் லைனில் ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாருங்க. அவர் ஒரு ரன் அப்படியே தெரிஞ்சு இந்த பால் ஸ்டிக்கை தட்ட தான் போகுதுன்ட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அருண். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில். ஆமாம், ஓய்யோ சரியான யாருக்காரு கீப்பர் காலில் போட்டுச்சு. சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ரன் ஓடி முடிச்சிட்டாங்க, நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரீஸ் அவுட் வெளியே வந்திருக்காங்க. அதன் காரணமாக எடுத்து அடிச்சிட்டாங்க. ரன் அவுட் இங்கே அருண். லாஸ்ட் ஒன் நவீன் ஓவரில் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் நல்ல ஹை பேக்டிப்பில் ரெடியாக நின்னார். பட் சரியாக படல. ஐயோ இடிச்சிக்கிட்டாங்க. அதோடையும் ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. சிங்கிள் மட்டுமே, சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18, 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்துக்கு சூர்யா வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஓவரோட முதல் பந்து ஸ்டிக்குங்க. ஐயோ நிறைய ஸ்டிக்கு தெரிக்கிறத பார்க்க முடியுது, பறக்குது ஆஃப் ஸ்டிக்லாம். சைக்கிளிங்க நியூ பேட்ஸ்மேன் வடிவேலு. செகண்ட் பால் ஓவரில் சூர்யா கிட்ட வந்து நல்லா பந்துங்க. ஸ்டம்ப் லைனில் அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஆங்கிளோட வைக்கிறார் அப்படியே. தேர்ட் பால் ஓவரில் சூர்யா ஸ்லோவர் ஒன் பிக்கப் பண்ணிட்டாரா? பிடிக்க முடியலங்க, தெளிவாக எடுத்துருக்கணும். கணிச்சிருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா ரன்னை விடாமல் தடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். இங்கே 2 எடுக்கிறாங்க. சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. ஃபோர்த் ஒன் நல்ல பந்து ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர், எடுத்து அடித்தா கரெக்டாக அடித்தா விக்கெட். டேரக்டுக்கான முயற்சி இருந்துச்சு, சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சதீஷ் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது சூர்யா ஓவரில். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளாட்டாக போனார், ஸ்ட்ரைட்டாக போனாருங்க. 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகும். தெளிவாக எடுத்தாங்களான்னு பார்த்தா எடுத்திருக்காங்க. கடைசி பந்து சூர்யா அவர்கள் நல்ல பந்துங்க. போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். பேட்டில் ஒரு நிற்கு. போல்டு எடுக்க முன்னாட்டியுமே காட்டன் போல்டு எடுத்திருக்காங்க. விக்கெட்டோட ஓவர முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. அதை பார்த்துக்கலாங்க. இந்த ஒரு நவீன் போடுறாங்க இந்த இன்னிங்ஸில். லாஸ்ட் ஓவர் முதல் பந்து நல்ல பந்து, ஒரு யார்க்கர் ஒன்று விழுந்திருக்கு. செகண்ட் பால் ஓவரில் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்து, அந்த லென்த்லேருந்து ஏற்றிருக்காருங்க. தேர்ட் ஒன் ஓவரில் நான் அதே சேம் லைன் லென்த்து, அதுவும் டாட்டா இருக்குது. ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும், அதை 2ல் வச்சு ஓடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யாருக்காருங்க அடுத்த ஸ்டிக்கை தெரிக்க விட்ருக்காங்க. மறுபடியும் ஆஃப் ஸ்டிக் மேலே அப்படி என்ன தான் கண்ணோ. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மில்லர்.
லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த இன்னிங்ஸில் இதுவும் யாருக்கான முயற்சி. ஐயோ ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட்டு. 4க்கான நல்ல சான்ஸுங்க. குத்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க. பவுண்ட்ரியை போயிடுச்சு. பிடிக்கிற முதல் பால் ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான வந்து இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் நவீன் தந்து குட் ஷாட். அவுட் சைடு ஆஃபில் குத்தி போட்டாங்க. குத்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபீல்டர் ஐயோ பிடிச்சாருங்க. இந்த எண்ணில் வச்சு இங்கேயே ரன் அவுட்னு நினைக்கிறேன். முதல் இன்னிங்ஸ் முடியல ஐயம்பாளையம் 28 ஆடினாங்க. 24-29 டார்கெட் ஆர்எம்சிசிக்கு. ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை சபரி ஆன்சகேஷனில் சூர்யா. கலை முதல் ஓவர் போடுறாங்க. பவர் பிளே ஓவர் போடுற வந்திருக்காங்க. முதல் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைட்லேயே ஆனார். முதல் பாலே 4 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. அங்கே காற்று வேறு அந்த சைடு அடிக்குது. வித்து கிடைக்கும். கரெக்டாக பேட்டை விட்டாங்க. செகண்ட் பால் சூப்பர் ஷாட். வாட்ஸ் டேட் டு ஃபீல்டர். பாடியை ஒட்டி வந்துச்சு. கவர்ஸுக்கு போச்சு பந்து. 4க்கு அப்புறமா கம்பேக்கிங் பால் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் நவீன். தேர்ட் பால் ஓவரில் கலை டு நவீன் அவர் பிடிக்கிற முதல் பந்து. நல்லா பந்து. பட் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. ஐயோ இப்பயும் ஓடி வர சான்ஸ் இருக்குது. சூர்யா இப்போ அந்த சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சூர்யா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பந்து. பிச் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பேஸ் கால் என்னன்னு பபையாஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்து எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கேசவன். கலெக்ட் அந்த அடுத்த பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து நவீன். ஸ்ட்ரைக்கில் கேப்பில் போதா. ஃபீல்டர் ரெடியாக இருந்தாங்க. ஐயோ ரொம்ப க்ளோஸாக ஓடிருக்காங்க. சிங்கிள் எடுத்துட்டாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. ஒரு பழனி போடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நவீன் ஓடுற முதல் பந்து. ஓவர் பிச்சு 1 நல்ல ஸ்டாப் கீப்பர் தந்து. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வந்து அங்கேருந்து ஆங்கிளாகவே ஆயிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா ஆன் டப்பில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் தலையர் டேக்கன் ஸ்டன்னருங்க. 1 ஹேண்டில் கடைசியாக பிடிச்சிட்டாருங்க. சதீஷ் அங்கே ஃபீல்டர்னு நினைக்கிறேன். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அருண். சூப்பர் பாலுங்க. ஸ்டம்ப் லைனில் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸ்லோவாக போடுறாரு. ஒரு லூப் கொடுத்து போடுறாரு. சிங்கிள். கடைசி 2 பால் பாக்கி இருக்கு பழனி அவர்களோட ஓவரில். ஃபுல் டாஸ் பால் ஏருக்கு நேராக லான்ச் பண்ணியிருக்காரு. போயிடுச்சுங்க. அது எங்கேயோ போயிடுச்சு. நல்ல டேக். அங்கே ஓவர் த ஃபென்ஸ் கிட்ட அங்கே சரத் பிடிச்சாரு அந்த கேட்சை. 6 பேருக்கு இந்த வந்து. லாஸ்ட் ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. பேஸ் கால் டாட்டு ஓவர முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க ஆர்எம்சிசி. மீதமுள்ள 12 உங்களுக்கு 15 தேவை. மேட்சை கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போக பார்ப்பாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தேவை ஆர்எம்சிசிக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அருள் வந்திருக்காங்க. அருண் ஸ்ட்ரைக்கில் ஒரு முதல் பந்து. ஐயோ லோ ஆயிடுச்சுங்க. பந்து காலில் பட்டிருக்கு. காலை கொஞ்சம் நகர்த்திருந்தால் லெக்ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுவோம். செகண்ட் ஒன் ஸ்லோவாக போட்டார். மறுபடியும் மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக ஓடிருக்காங்க. பேட்டில் ஒரு நிற்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் 4 யாருக்கா சூப்பர்வியாக நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பந்து தூக்கி போடப்பட்ட பந்து. ஐயோ ஃபுல் டாஸ் பால். ஆளாத பக்கம் தட்டி விட்டார். ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா 4 போய்டும். 4ங்க அது. 2 ஃபுல் டாஸ் கிடச்சிச்சு கேசவனுக்கு. 2த்தையுமே ஓவர் டிஃபென்ஸ் கொண்டு போயிருக்காரு இது வரைக்கும். அடுத்த பந்து ஒரு நாளில் வேகத்தில்ங்க ஓடுறாங்க. ஐயோ அவங்களுக்கு தேவைப்பட்ட கேசவன் அவர்களோட விக்கெட் கிடச்சி போச்சு ரன் அவுட் மூலியமாக. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். 10 ரன் தேவை. 7க்கு 10 தேவை. அருள் டு அருண். முக்கியமான மேட்ச் பால். நல்ல பந்து. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில் டிஃபென்ஸ் ஆடி. 3 ஓவர் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கலை வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் அருண். 6க்கு 9 தேவை. ஐயோ ஆஃப் சைடில் போக பார்த்தாரு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிருக்கு. பவுலராலையும் இருக்க முடியாது. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. த்ரோ வேற எங்கேயோ வேலைக்கு. ஓய்யோ வேற லெவல் பேக்கப்யா. 2 இங்கே. செகண்ட் பால் ஓவரில் 5க்கு 7 தேவை. கலைக்கிட்டேருந்து அருணுக்கு மறுபடியும் நல்லா பந்து. கீப்பர் அப் டு இருந்தாங்க. கீப்பர் மேலே பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வந்து எடுத்துட்டாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லிப் வேறு இருந்தாங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் தினேஷ் நியூ பேட்ஸ்மேன். போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். தேர்ட் பால் ஓவரில் 4க்கு 5 தேவை. ஆங்கிள் சூப்பர் 1 மேஜிக்கல் பால் போட்டிருக்காருங்க. இங்கே 3க்கு 5 தேவை.
கலெக்ட் டு தினேஷ். ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி மேலே போட்டிருக்குங்க. ஜஸ்ட் மிஸ். ஸ்டெம்ப்லேயே போட்டுருந்துருக்கோம். 2 கஞ்சி தேவை. நேருக்கு நேராக போக பார்த்துருக்காரு. கிளியர் பண்ணிட்டாருங்க. மேட்சை முடிச்சு அசால்ட்டாக மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாரு. கமாண்ட்ரா மேட்ச் செம்ம க்ளோஸாக போச்சு. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் ஐயம்பாளையம் vs RMCC சோழங்கநல்லூர். RMCC இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.